Good morning, students. Today we are going to remaining part of the play, The First Patient. Now we start. Woman 2. I shouldn't worry. The dentist probably knows what he is doing. Woman 1. Yes, but does Joe? Surely he is not hammering on poor Joe's tooth. Woman 2. Now sit down and don't excite yourself. I am sure Joe is quite all right. Woman 1 sits. There is more hammering from the surgery. Woman 1 is about to stand, but woman 2 restrains her. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், அந்த நர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சர்ஜரி ரூம்குள்ளே ஒரு ஹேமர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹேமர் எடுத்துகிட்டு போன உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த டூத்தை எடுக்கிறதுக்கு, அதாவது இந்த பல்லை எடுக்கிறதுக்காக எதுக்கு வந்து ஹேமர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹேமர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா, ஒரு ஆணி வந்து அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற, ஒரு செவுத்தில் நம்ம ஆணி அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா. ஸோ இந்த டென்டிஸ்ட்டு வந்து அந்த நர்ஸ் வந்து அந்த சர்ஜரி ரூம்குள்ளே ஹேமர் எடுத்துகிட்டு போனோடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது. அதாவது உமன் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஷுடன்ட் ஒரி த டென்டிஸ்ட் ப்ராபப்ளி நோஸ் வாட் ஹீ இஸ் டூயிங். அதாவது வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம், அவருக்கு என்ன செய்யணுங்கிறத டென்டிஸ்ட்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் உமன் 1க்கு வந்து ஒரே கவலை. ஏன் அப்படின்னா, உமன் 1ஓட ஹஸ்பண்ட் தான் உள்ளே இருக்கார். யார் அப்படின்னா ஜோ, மேன் 1. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய ஹஸ்பண்டை நினச்சி அந்த ஒருவேளை தன்னுடைய ஹஸ்பண்டோட பல்லை தட்டுறதுக்காக தான் வந்து இந்த ஹேமர் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உமன் 1க்கு ஒரே பயம். உடனே உமன் 2 என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அந்த சர்ஜரி ரூம்குள்ளே போகிறதுக்காக உமன் 1 உள்ளே என்ட்ராகிறதுக்கு போகிறாங்க. ஆனால் உமன் 2 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள தடுத்து அவங்கள நிறுத்துகிறாங்க. ஓகேவா. இதில் உமன் 2ஓட வேலை என்ன அப்படின்னா, எப்போ பாரு அவங்கள தடுத்து நிறுத்துறதே தான் அவங்களுடைய வேலை. Woman 2, now sit down and don't excite yourself. I am sure Joe is quite all right. உட்காருங்க, அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஜோ வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ woman 1 sits. There is more hammering from the surgery. Woman 1 is about to stand, but woman 2 restrains her. Woman 2, there, dear, do sit down quietly. Man 5, I don't like the sound of that. Man 4, I shouldn't worry. These dentists know what they are doing, I hope. Nurse enters from the surgery and walks across the stage and out left. Everyone watches her in silence. Woman 7, she didn't look very worried anyway. Woman 8, no, it's the patient who worries. Woman 7, I say let him worry. இந்த ஹிம்ங்கிறது இங்கே யாரை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஜோவை மென்ஷன் பண்ணுது. I say let him worry. Worry is natural. It never did anyone any harm. Woman 1, I wish you wouldn't talk like that with my poor Joe in there. Maybe writhing in agony. அகோனினா பெயின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அங்கே இருக்கிற அந்த ஹேமரை எடுத்துகிட்டு சர்ஜரி ரூம்குள்ளே போன உடனே அங்கே இருக்கிற அத்தனை பேருக்குள்ளே ஒரு கான்வர்ஸ் நடக்குது. என்ன அப்படின்னா, அதாவது ஒருவேளை ஜோவோட பல்லை வந்து தட்டி எடுக்கிறதுக்காக தான் வந்து ஹேமர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க போல இருக்கு நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உமன் 2 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. உள்ளே அழுதுகிட்டே இருக்காங்க. உமன் 1 வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. உமன் 2ஓட வேலை என்னென்னா, அவங்கள தடுத்து நிறுத்துகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு சவுண்டாக இருக்குது, ஒரு அன்வான்ட் நாய்ஸி அந்த இடத்துல இருக்கிறதுனால மேன் 5 என்ன சொல்கிறான், ஐ டோன்ட் லைக் த சவுண்ட் ஆஃப் தட். எனக்கு இந்த சவுண்டே எனக்கு பிடிக்கல. அது இங்கே இருக்கிற சவுண்டு மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அந்த சர்ஜரி ரூம்குள்ளேருந்து வெளியில் வர அந்த சுத்தியலில் தட்டுற சவுண்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேன் 4 என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் எங்கேயுமே நடக்கிறதா, டோன்ட் வரி. அதாவது நான் ரொம்ப வந்து ட்ரஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை வச்சு வந்து அந்த பேஷண்ட்டை வந்து அவருக்கு ட்ரீட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பலவிதமான கான்வர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து அந்த வெயிட்டிங் ரூமில் நடக்குது. உமன் 7 சொல்கிறாங்க, நர்ஸ் பாருங்கள் எந்த கவலையுமே இல்லாமல் வெளியில் வராங்க அப்படின்னு சொல்லும்போது உமன் 8 என்ன சொல்கிறாங்கன்னா,
நர்ஸ் வந்து கவலைப்படுறதுக்கு வேலையே இல்லை இந்த இடத்துல. ஏன்னா நர்ஸ்க்கு வந்து எந்த கவலையும் இருக்காது. கவலைங்கிறது யாருக்கு மட்டும்தான் வரும்? பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். இப்போ ஹேமரை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அதை யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நர்ஸ் வந்து ஒரீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இங்கே கிடையாது. ஸோ பேஷண்ட் தான் அங்கே ஒரீடாக இருப்பாருன்னு சொல்லிட்டு உமன் 7ம் உமன் 8ம் வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ உமன் 7 என்ன பண்ணுறாங்க அப்படிங்கன்னா சொல்கிறாங்க அப்படின்னா ஒரீட் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் தான். அப்போ அதில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்குமே வந்து ஒரீஸ்ங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ அதில் வந்து எந்த விதமான ஹார்மும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உமன் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய கான்வர்ஸ்லாம் கேட்கும்போது இவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிறது யார் அப்படின்னா உமன் 1ஓட ஹஸ்பண்ட். இப்போ நம்ம ஹஸ்பண்டை பற்றி தானே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பேஷண்ட்டு தான் ஒரி பண்ணணும், நர்ஸ் ஒரி பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம ஹஸ்பண்டை பற்றி தானே பேசிகிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப பெயினாக இருக்குது. அகோனினா பெயின். அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் கேட்க அவங்க வந்து அவங்களுடைய மனசு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரிதிங் இன் அகோனியாக இருக்குது. ரொம்ப வந்து பெயினாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஹேமரை வச்சு தன்னுடைய ஜோவோட பல்ல தட்டும்போது அவர் தானே துடிப்பார், இதுக்கும் ஆடுவார், இதுக்கும் அசைவார். அவருடைய ஷேக்கிங் மூமெண்ட்டில் வந்து அவர் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவார். அந்த கஷ்டத்தை இவன் நினைக்கிறான். யார் அப்படின்னா உமன் 1 ஜோவோட ஒய்ஃப் வந்து நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு அவங்க தான் ரொம்ப அகோனியாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்றவங்க எல்லாம் வந்து ஜாலியாக பேசினாலும் யாருக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜோவோட ஒய்ஃபுக்கு தான் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. Enter nurse left. She is carrying a large pair of pliers. She walks across the stage and into the surgery. Man 4 groans and everyone groans after him. Woman 1 watches in horror. She stands as a nurse exit into the surgery. இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா அந்த சர்ஜரி ரூம்லேருந்து உமன் தட் மீன்ஸ் அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்க வேகமாக அந்த ஸ்டேஜுக்கு வராங்க. ஸ்டேஜுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கையில் ஒரு பிளையர்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்டிங் பிளையர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்னு சொல்லுவாங்க. அது கட்டிங் பிளேயர் கட் பண்ணுறது. அந்த கட்டிங் பிளேயரை எடுத்துக்கிட்டு திருப்பியும் அந்த சர்ஜரி ரூம்க்கு உள்ளே போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே அந்த நர்ஸ் அப்படியே கண்கொட்டாமல் வாட்ச் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா மேன் 4ஓட வேலை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். க்ரோன்ஸ். அவன் அந்த ஜால இருக்க அந்த பேண்டேஜ் அந்த வலியினால் அவர் கத்துனோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கத்துறாங்க. அச்சோ என்னடா ஃபஸ்ட்டு ஹேமர் எடுத்துகிட்டு போனாங்க, இப்போ வந்து பிளையர் தட் மீன்ஸ் கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு போகிறாங்களே, அந்த சர்ஜரி ரூம்குள்ளே அவங்க கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அந்த நர்ஸ் அப்படியே ஆச்சரியமாக கண்கொட்டாமல் அவங்க பார்க்குறாங்க. உடனே இது அந்த சத்தத்தை கேட்ட உடனே உமன் 1 என்ன பண்ணுறாங்க எழுந்திரிச்சு நின்று அந்த நர்ஸையே அவங்க பார்க்குறாங்க. ஓகேவா? ஓகே, டுடே வில் ஸ்டாப். டுமாரோ வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ளே. தேங்க்யூ.